வெல்கம் பேக் டு சாய் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா ஜெஃப் தி கில்லர். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல அப்பா, அம்மா, ஜெஃப் அப்புறம் ஜெஃபோட அண்ணன் 4 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜெஃப்க்கு ஒரு 13 இயர்ஸ் ஆகும்போது ஜெஃபோட அப்பாக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது. அல்ல அவங்களுக்கு வேற ஒரு சிட்டிக்கு போற மாதிரி நிலைமை வந்துருச்சு. அதை கேட்ட ஜெஃப்பும் ஜெஃபோட அண்ணாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆனா அவங்க நினைச்சது தப்பு. ஏன்னா அவங்க அங்க போனோடனே யாருமே அவங்க கிட்ட பேசல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைக்கல. ஜெஃபு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டான். 2 பேரும் ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. அப்ப மறுநாள் காலையில அவங்க ஸ்கூல் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு 3 பேர் வந்தாங்க. அவங்க 3 பேர் தான் ராண்டி கேங்ஸ். அவங்க கேங்கோட பேரு. அவங்க ரோட்ல ரவுடிசம் பண்ற மாதிரி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 2 பேரும் என்ன இந்த இடத்துக்கு புதுசா? இந்த இடத்துக்கு புதுசா வந்தவங்க எல்லாரும் எங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஜெஃப்பும் ஜெஃபோட அண்ணாவும் எங்களால தர முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ராண்டி கேங்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க தர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்தாங்க. இத பார்த்து ஜெஃப்பும் ஜெஃபோட அண்ணாவும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. அப்பதான் ஜெஃபோட மைண்ட்ல ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னா, கோ அண்ட் ஃபைட் வித் them. அப்படி கேட்டோடனே ஜெஃப் உடனே போய் அவங்க கூட அடிச்சு சண்டை போட்டுட்டான். அப்படியே ஸ்கூல் பஸ்ஸும் வந்துருச்சு. அவங்க ஃபைட் எல்லாம் நிறுத்திட்டு ஸ்கூல் பஸ்ல ஏறிட்டாங்க. மறுநாள் காலையில ஜெஃபோட வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்க. போலீஸ் ஜெஃபோட அம்மா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க பையன் ராண்டி குரூப்ஸ் கேங்ஸ் அடிச்சிருக்கான், அதனால நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜெஃப் சொன்னா, இல்ல, அவங்க தான் ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட ஃபைட் பண்ணாங்க, கத்தியை வச்சு மிரட்டினாங்க. நாங்க எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்காண்டி தான் நாங்க அப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா போலீஸ் இதெல்லாம் நம்பல. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ப்ரூஃபும் இல்ல, எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால போலீஸ் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இத மேல இருந்து கேட்ட ஜெஃபோட அண்ணா பாவம், நம்ம தம்பி தானே, அவன் சின்ன பையன் தானே, விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு கீழே போய், இல்ல நான் தான் பண்ணேன், பாருங்க கையில பிளட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னான் ஜெஃபோட அண்ணா. அப்ப இத பார்த்த போலீஸ் ஆமா, இவன் சொல்றதும் கரெக்ட் தான், சின்ன பையன் எங்க அடிச்சிருக்க போறான், பெரியவன் தான் அடிச்சிருப்பான்னு ஜெஃபோட அண்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஜெஃப் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுறான். நம்மளாலதான் நம்ம அண்ணன் ஜெயிலுக்கு போனான்னு. இத பார்த்த ஜெஃபோட அம்மா, இதுக்கு ஏதாச்சும் முடிவு கட்டியே ஆகணும், பக்கத்து வீட்டுல கொஞ்ச நாள் கழிச்சு பர்த்டே பார்ட்டி நடக்குதுல்ல, அங்க நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ஐடியா பண்றாங்க. அந்த பர்த்டே பார்ட்டியும் வந்துருச்சு. ஜெஃபோட ஃபேமிலி எல்லாரும் அங்க போனாங்க. அங்க போன ஜெஃபோட ஃபேமிலிக்கு ஒரே ஷாக். என்னன்னா, அங்க ராண்டி குரூப்ஸ் வந்திருக்காங்க, ராண்டி கேங்ஸ் வந்திருக்காங்க. இத பார்த்து ஜெஃப் ரொம்ப ஷாக் ஆயிட்டான். ராண்டி கேங்ஸ் அங்க ஜெஃப பார்த்தோன்னே, வா சண்டை போடுன்னு சொல்லி நல்லா அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பாவம் ஜெஃப் ஒண்ணுமே பண்ணல. நீ ஏன் ஃபைட் பண்ண மாட்ற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஜெஃப் சொன்னா, என்னாலதான் எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனாங்க, சண்டையை நிறுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு ஜெஃப் சொல்றான். இதை கேட்ட ராண்டி குரூப்ஸ்க்கு ரொம்ப கோவம். நாங்க ஈக்குவாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டோம், நாங்க ஜெயிக்கணும், அதனால சண்டை போடுவா அப்படின்னு சொல்லி ஜெஃப்பை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க ராண்டி குரூப்ஸ். ஜெஃப் அப்ப கூட ஒண்ணுமே பண்ணல. அப்ப ராண்டி கேங்ஸ் சொல்றாங்க, உன்னாலதான் உங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனா, உன்னாலதான் உங்க அண்ணன் ஜெயிலுக்கு போனா அப்படின்னு அவனை ஃபைட் பண்ண வைக்கிறதுக்காண்டி சொல்லியிருக்காங்க.
இதை கேட்ட ஜெஃப்க்கு பயங்கர கோவம் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறான். அங்க வந்து ராண்டி குரூப்ஸோட ராண்டிய வந்து நெஞ்சிலே லங்ஸ்லயே அடிச்சு அவன் அந்த ராண்டி வந்து அங்கேயே அந்த ஸ்பாட்லயே இறந்துடுறான். இத பார்த்த மத்த 2 பேரும் உடனே ஜெஃப்ப போய் அடிக்கிறாங்க. ஜெஃப் வந்து வேகமா போய் பாத்ரூம்குள்ள போறான். பாத்ரூம்லயே பயங்கர ஃபைட் நடக்குது. அப்ப தெரியாம ஜெஃப் மேல வந்து டிடர்ஜென்ட் பவுடர் கொட்டிருச்சு. ஜெஃப்பால கண்ணே திறக்க முடியல, எரிஞ்சிருக்கா. இதுதான் ராண்டி குரூப்ஸ்ல 2 பேரும் சொல்றாங்க, இதுதான் சரியான நேரம், நம்ம நம்ம இப்ப இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டரை ஆன் பண்ணி அப்படியே ஜெஃப் மேலேயே போட்டுடுறாங்க. பாவம் ஜெஃப் பயங்கரமா எரிஞ்சுட்டான். ஜெஃப் வந்து தண்ணி 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 தண்ணின்னு எல்லா இடத்துலயும் சுத்துறான். ஸ்டெப்ஸ் கீழே இறங்க அப்புறம் ஸ்டெப்ஸ் கீழே இறங்கு ஜெஃப் வந்து ஸ்டெப்ஸ் கீழே இறங்கும் போது ஜெஃப் வந்து தெரியாம தடுக்கி கீழே விழுந்து அன்கான்சியஸா ஆயிடுறான். அப்புறம் ஜெஃப் திருப்பி கண்ணை திறந்து பார்க்கும் போது அவன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அப்ப ஜெஃபோட அம்மா பார்த்துட்டு பரவாயில்ல நம்ம பையனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாறாங்க. அப்ப வந்து ஜெஃப் கேட்டான், அம்மா அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு. ஜெஃபோட அம்மா சொல்றாங்க, அண்ணனுக்கு ஒன்றும் இல்லை, அண்ணன் ஜெயில அண்ணன் எதுவும் தப்பு பண்ணல, அதனால தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, அதனால ஜெயில இருந்து அண்ணனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஜெஃப் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். அப்புறம் வந்து செவரல் டேஸ் கழிச்சு ஜெஃபோட பேண்டேஜ்ஸை ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்ணும் போது அவங்க அப்பா அம்மா ரொம்ப அழுதாங்க. என்னன்னா, நம்மளாலேயே தாங்கிக்க முடியலையே, ஜெஃப் அவனோட முகத்தை பார்த்தா என்ன ஆகும், என்ன பண்ணுவான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் பயங்கர ஷாக். என்னன்னா, ஜெஃப் வந்து கண்ணாடியில அவன் முகத்தை பார்த்துட்டு அவனே நான் என்ன இவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். பயங்கர பயந்து போயிட்டு ஜெஃபோட பேரண்ட்ஸ் வந்து டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, என் பையனுக்கு என்னாச்சுன்னு. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, ஒன்னும் ஆல, வலி தெரியாததுக்கு சில மருந்தெல்லாம் கொடுத்துருக்கோம், அதனால அதோட அதோட அஃபெக்ஷன்னால அப்படி இருக்கு, ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஜெஃபோட பேரண்ட்ஸ் விட்டுடுறாங்க ஓகே அப்படின்னு. அப்புறம் அந்த நைட் வந்து ஜெஃப வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஜெஃபோட அம்மாக்கு ஒரு சவுண்டு. என்னன்னா, பாத்ரூம்க்கு போய் பார்த்தா ஜெஃப் வந்து அவனோட வாயை சிசர வச்சு கிழிச்சு ஐலிப்ஸையும் கிழிச்சிட்டான். ஏன்னா கண்ணை மூடக்கூடாதுன்னு ஐலிப்ஸையும் கிழிச்சிட்டான். அவங்க அம்மா பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் வேகமா அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஜெஃப் வந்து சைக்கோ ஆயிட்டான், இவனை கொண்டுடலாம் பேசாம அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஜெஃப் வந்து, ஓ நீங்க என்னையவே கொன்றுவீங்களா, நீங்க முதல்ல இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப் வந்து அவங்க அம்மா அப்பாவே கொன்னுடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜெஃபோட அண்ணா வந்து வேகமா மேல போய் தூங்குறான். அப்புறம் ஜெஃப் மேல வந்து, ஏன் இன்னும் தூங்கல, கோ டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து வேகமா மேல போய் தூங்குறான். அப்புறம் ஜெஃப் மேல வந்து, ஏன் இன்னும் தூங்கல, கோ டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லி அவனோட அண்ணாவையும் கொன்னுடுறான். மறுநாள் காலையில போலீஸ்லாம் வீட்டுக்கு வந்து பார்த்தா 3 டெட் பாடிஸை தவிர ஜெஃப் எங்கேயுமே இல்லை. இது மாதிரி நிறைய கிரைம்ஸ் நடந்திருக்கு, ஆனா ஜெஃப் எங்கேயுமே கிடைக்கல. ப்ரூஃப் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஜெஃப் கிடைச்சதை ப்ரூவ் பண்ண முடியும். இதோட இந்த வீடியோ முடியுது. இது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை, see you.